ஆ என்னம்மா மாம்பழம் மாதிரி தொங்குதா? புளியங்காய் மாதிரி தொங்குதா? என்னடா இது? அது வந்து பழம் தின்னி வவ்வால், அதனால தான் அது மாம்பழம் மாதிரி தொங்குது. கடிக்க போது பின்னாடி மண்டையிலேயே. ஜிராஃப் இல்லம்மா, அது என்னது அது பேரு? டைனோசர். ஹாய் அமர்சன் ஃபேமிலிஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, இது என்ன இன்னைக்கு விளாக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து சஞ்சனா ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸ் டே. ஸோ காலையிலே நாங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் டே அட்டன் பண்ணிட்டு சஞ்சனா வந்து யோகா பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தா. ஆமாம், நான் காலையில் வந்து ஸ்கூலுக்கு போய் ஆஃப் டே தான் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு கேப் எல்லாம் இல்லை, அதனால காலையிலே போய் அவர் வந்து கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துட்டார். அப்புறம் நாங்கள் டைமுக்கு போனோம். அப்புறம் கரெக்டாக 12:30க்கு முடிஞ்ச பின்னாடி நாங்கள் எல்லாம் ஒட்டுக்கா வந்துட்டோம். இன்னைக்கு என்னென்ன பண்ணோம் சொல்ல நீயே? இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் டேக்கு போய் யோகா ப்ராக்டிஸ் பண்ணோம். எல்லாருக்குமே ப்ரைஸ் தந்தாங்க. பேரண்ட்ஸ்லாம் வந்து கேமில் விளாண்டாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நல்லா சவுண்டாக கிளாப் பண்ணோம். ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. அதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டிருக்கேனா? நீங்கள் அதையெல்லாம் விட்டு நம்ம காட்டுக்குள்ளே வந்துருக்கீங்க. நம்ம அப்படியே முடிச்சுட்டு ஸ்போர்ட்ஸ் டே முடிச்சுட்டு நான் அவன்கிட்ட சொன்ன விஷயம் அதுதான். ஸ்போர்ட்ஸ் டே முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து வெளியே வந்து பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வெளியே வாங்கி கொடுத்துட்டு சொல்லு. அப்படியே யூனிஃபார்ம், அவளுக்கு வந்து இதுதான் யோகா ட்ரெஸ்ஸு. அப்படியே வந்தாச்சு. இங்கே எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, வஉசி பார்க் தான் வந்திருக்கோம். வஉசி பார்க் வந்து சஞ்சனா வந்து இத்தினோண்டு குழந்தை, ஒரு 2 வயசு குழந்தையில இந்த பார்க்கை கூப்பிட்டு வந்திருக்கேன். இப்போ பாப்பாவுக்கு வந்து 9 வயசாச்சு. இவ்வளோ வருஷம் கழிச்சு இங்கே வந்திருக்கோம். ஆனால் அப்போல்லாம் நாங்கள் பார்த்த ஒரு வந்து இப்போ கிடையாது. சுற்றி வளைச்சிக்கிட்டு இருக்காத. ஸோ அப்போலே வந்து பார்த்தீங்கன்னா பார்க் ஓப்பனில் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்க் ஓப்பன் இல்லை, எல்லாமே க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இங்கே இருக்க விலங்குகள் எல்லாமே மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து எந்த விலங்குகளுமே இல்லை, மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்க விலங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், இது அது அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஸ்டாச்சூஸ் மட்டும் இருக்குது. என்ன ஓகே தானே? இதை சொல்கிறதுக்கு நீ சுற்றி வளைச்சி உருட்டிக்கிட்டு இருப்ப. சொன்னேன், அதை பார்த்தோன்னே ஒரு பழைய ஞாபகங்கள், பழைய நினைவுகள் வந்துச்சுப்பா. உங்களுக்கு தான் அதெல்லாம் தெரியாதுங்க. டேய் இங்கேறா. டேய் காட்டுப்பூச்சியா? காட்டுப்பூச்சி யாரு? ஏய் கடிக்க போகுதுடா காட்டுப்பூச்சி, கடிச்சிட போகுதுடா. டேய் அப்போ திடீர்னு உயிர் வந்துடும்டா அதில் ஏறினா. டேய் இப்போ டக்குன்னு உயிர் வந்து அப்போ கடிக்க வந்துடணுமா? இப்போ கடிச்சுன்னா அந்த அதில் கத்தும். அங்கே பாருங்கள், இது வந்து கத்துற மாதிரி ஒரு சவுண்டு கொடுக்கறதுக்கு அங்கே ஒரு ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க. இது என்னதுல ஒன்றை மாதிரி இருக்குடி அழகா? அது என்னன்னு தெரியல. இது வந்து ஜுராசிக் பார்க்கு, அது வந்து டைனோசரு, இது வந்து அது ரெண்டும் போட்ட குட்டி. இவங்க வந்து இது எல்லாம் பார்த்துக்கிறவங்க. இந்த 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 அம்மா வந்து இங்கே இருக்க விலங்குகளுக்கு சாப்பாடு போடுறவங்க பார்த்துக்கிறவங்க. ஜம்ப் பண்ணு முள்ளு குத்திக்கிறாம செப்பலை அங்கேயே கழட்டி விட்டு வந்துட்டாங்க. அம்மா அம்மா இன்னைக்கு இனியனுக்கு வந்து ஸ்கூல் கிடையாது. பார்க்குள்ளே தான் இருக்கும். அறிவு கொழுந்து கிளம்பிட்டோம். விளையாடுற இடம்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்கம்மா. இது வந்து சும்மா எம்டியாக இருக்க இடம். இங்கே வந்து சும்மா சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் உட்காந்து இருந்துட்டு போகலாம், ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இன்னும் வச்சுருக்காங்க. பாரு தண்ணி எல்லாமே ரொம்ப அழுக்காயிடுச்சு. ஸோ பராமரிப்பு இல்லாத இடம் அப்படி தான். சார் இங்கெல்லாம் ஒரே லவ்வர்ஸாக இருக்காங்க. நம்ம லவ் பண்ணும்போது வந்துருக்கலாம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எங்கேயோ பார்த்தாலும் சுற்றி ஜோடி. நானும் என் ஆளை கூப்பிட்டு வந்திருக்கலாம், ஜாலியாக இருந்திருக்கோம். ஒரே ஜோடி அவ்வளோ இருக்கு. அவனை பாரு, எங்கிட்டு போகலாம் வா, இங்கிட்டு திரும்பி போகலாம். ஒரு இடத்துல உட்காருங்கப்பா, கால் வலிக்குது. நல்லா இருக்குதா தனியா? எதுக்கு? மண்டே போட்ட உடனே கட்டிடலாம். பின்னாடி இருக்குல்ல மசூதி, இது மசூதி தான் நினைக்கிறேன். அது மாதிரி தான் இருக்குது. ஸோ அது மாதிரியே ஒன்று வந்து அம்முக்கு வந்து கட்டிடணுமா. ஸோ மண்டையை போட்டால் நம்ம கட்டிடலாம், ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்க்கவா போகிறா கட்டியிருக்காங்களா இல்லையான்னு. வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லையா? வாய்ப்பு இல்லை. லவ் பண்ணையிலேயே நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், நான் இறந்த
பின்னாடி எனக்கு இது மாதிரி கட்டணும். ஒரு கோவில் மாதிரி நம்ம ஊர் பக்கம்லாம் வில்லேஜ் பக்கம்லாம் இருக்கும்ல, ரோட்டு ஓரத்தில் அப்படிலாம் இருக்கும்ல. ஸோ ஒரு இது மாதிரி போட்டு ஒரு சின்னதாக ஒரு கோவில் மாதிரி ஒரு ஆர்ட்ஸ் மாதிரி போட்டுங்கள, அந்த மாதிரி வந்து நான் இறந்து போனதுக்கப்புறம் கட்டணும் அப்படிங்கிறப்பல சொன்னிச்சு. கட்டிடுவோம் கண்டிப்பாக. கை கூட ஆல் த பெஸ்ட். தண்ணி எல்லாம் இதெல்லாம் போட்டாங்க அப்படின்னா இந்த ஓஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தண்ணி வந்துச்சுன்னா உண்மையில பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். மெயின்டெனன்ஸ் வந்து இல்லாமல் இருக்கிறது வந்து இந்த இடத்த பார்க்கையில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் நிறையா இது வந்து பயம் வந்து நிற்க விட மாட்டேங்கிறேன். காதலர்கள் தலம் அங்கே இருக்கு பாரு எக்ஸிபிஷன், சரிதா? ஸோ அதுதான் எக்ஸிபிஷனு. நம்ம வந்து அது என்ன இடம் வந்து அந்த கடற்கன்னி ஷோக்கு வந்து அங்கே இருக்குது. அங்கே இருக்குது, தெரியுதான்னு தெரில, இங்கேருந்து பார்க்க தெரியாது. அப்புறம் என்ன அப்புறம் ஒரு இடத்துல வந்து செட்டில் ஆகிட்டிய? ஆமாம், அதுக்கு மேலே நடக்க முடியல. பிள்ளைங்க மட்டும் ஓடி விளையாடுதுங்க. ஓடி விளையாடுறாங்க. இனியன் செப்பலை வெளியவே கழட்டி போட்டுருந்தா அவன் செப்பல் இல்லாமல் இருக்கிறான். அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவனே கேர் பண்ணிகிட்டு இருக்கணும். ஏன்னா ஏதாவது முள் ஏதாவது குத்திடுச்சு அடிபட்டுருச்சுன்னா. செப்பல் ஏன் போடலைன்னு நினைக்காதீங்க. செப்பலை காரில் கழட்டி போட்டு வந்துட்டேன். நாங்கள் சும்மா சரி கடையில் போய் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளை சொல்லிச்சு. சரின்னு சொல்லிட்டு வந்தோம். வந்த இடத்துல பார்த்தா கொஞ்சம் ஓப்பனில் இருந்துச்சு, எல்லோரும் போயிட்டு வந்திருந்தாங்க. சரி உள்ளே போய் கொஞ்சம் ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு தான் உள்ளே வந்தோம். ஏன்னா எங்களுக்கே வந்து தெரியாது உள்ளே போகலாம் அப்படின்னு. என்னப்பா? எதுக்குப்பா அம்மா செப்பல் உனக்கு? யாபோ காலில் முள்ளு குத்துதாப்பா? ஏன் உன் செப்பல் எடுத்துட்டு வரல? இங்கே வா, முன்னாடி வா. ஓகே, நான் எங்கே உட்காந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டைனோசர் இருக்குது. டைனோசர் எனக்கு வந்து தெரியல. இது டைனோசரா இல்லை அது டைனோசரான்னு தெரியல. இது டைனோசர் தான், நான் பார்த்துருக்கேன். எது படத்தில் பார்த்துருக்கேன். எது டைனோசரு? இது டைனோசர் இல்லடி, அதுதாண்டி டைனோசர். நான் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன். பல ஆயிரம் காலத்துக்கு முன்னாடி டைனோசர்லாம் அழிஞ்சு போச்சு, பூமியில் ஒரு விண்கல் மோதி அப்படின்னு. அந்த மாதிரி வீடியோஸ் வரும்போது அதில் வந்து இந்த மாதிரி தான் டைனோசர் நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி டைனோசர் தான் பார்த்துருக்கேன். இது வந்து ஜுராசிக் பார்க்கு, ஜுராசிக் பார்க். இது வந்து ஜுராசிக் பார்க்கு. அதுதான் டைனோசர். இடையில உட்காந்துருக்கோம். இதுக்கு மேலே நடக்க முடியல. ஆள் ஒன்று வந்து எங்கள் 2 பேர் தலையும் கடிச்சிச்சுன்னா கரெக்டாக இருக்கும். தலையை கடிக்கவே இருக்கிறேன், அது வயிற்றுக்கு நம்ம பத்த மாட்டோம். ஏங்க இதை நம்ம பார்த்தோம் ஓகே, ஆனால் அங்கே இருக்குல்ல அது மேலே பட்டர்ஃப்ளை உட்காந்துருக்க மாதிரி அந்த லாஸ்ட் ஒன்று, அது என்னது? இதோடைய குட்டியா தெரியல, எதோட குட்டியோ குட்டி. ஆனால் இது போட்ட குட்டி தான் நினைக்கிறேன் நான். அப்படிதான் எனக்கு தெரியுது. இது ஏதாவது அது ஃபேஸ் கட்டை பார்க்கையில அங்க இருக்கு பாருங்க, அது வந்து இது போட்ட குட்டியா தெரியுது, இந்த கிரீன் கலர். இது வந்து இது போட்ட குட்டியா தெரியுது. ஆமா, அது அவங்க அம்மாவுக்கு நேரம் சைட்டா இருக்காங்க. ஓ அப்படி. எங்கடி போய் கத்திட்டு வந்ததெல்லாம்? சும்மா சொன்னேங்க, அது பார்த்துட்டு இருந்தேன் சொன்னேங்க. சரி போகலாமா? போகலான்னா இங்கே என்னத்து இருக்குது? பொழுது அழிஞ்சா பாம்பு கிம்பு ஏதாவது மண்டையை தூக்கிறாம ஓடியாது, ஓடி போயிடும். இதெல்லாம் என்னன்னு தெரியுதா? நம்ம உட்காந்துட்டு இதெல்லாம் வந்து இது உரல், ஆட்டுக்கல். அதுதான் அது வந்து நெல் குத்துறது, அந்த சென்டராக இருக்க எல்லோ கலரு. இது வந்து அந்த க்ரீன் கலரு, அந்த ஒயிட் கலரு, மற்ற சுற்றி இருக்க எல்லாமே வந்து இது ஆட்டுக்கல். அது சட்னிகள்னா அந்த ரெட் கலர்ல இருக்குல்ல, குட்டியா இருந்தா சட்னிகளா? ஏன்டி மெண்டலு. நல்லா ஜோடியா உட்காந்துருக்காங்க, கை கால் போட்டுக்கிட்டு. நம்ம பாரு உட்காந்துக்கிட்டு. ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன், அதுக்குள்ள பேச்சை மாத்திட்டாப்பா. நம்மளும் லவ் பண்ணும்போது இதெல்லாம் பண்ணவே இல்லை, இந்த மாதிரி பார்க்கு அப்படிலாம் போகவே இல்லைங்க. சும்மா பேச பார்க்க 2 பேருமே குட் லவர்ஸா இருந்தோம். ஆமா, பஸ்ஸில் பார்க்குறது, பஸ்ஸில் பேசுறது, அவ்வளோதான், வேற ஒண்ணுமே கிடையாதுப்பா. அப்படி இருந்து லவ் பண்ணோம்ப்பா. ஒருவேளை அப்படின்னா இருந்து லவ் பண்ணவும் தான் லைஃப் லாங் இப்படி ஒண்ணா டிராவல் பண்ணிட்டே இருக்கோம் போல. ஆமா, என்னுடைய ஸ்கூல் என்னுடைய காலேஜ்லன்னா பார்த்துருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி லவ் பண்ணி இப்படி சுற்றுவாளுங்க. ஆனால் யாருமே அவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கல. வீட்டில் அம்மா அப்பா பார்த்த மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாளு. ஆனால் நம்ம அப்படி கிடையாதுல்ல. இல்லை, நான் நிறைய பண்ணேன், பட் ஆனால் இப்போல்லாம் சுத்தவெல்லாம் இல்லை. வெரி டீசென்ட் காய் நான் வந்து. ஸோ சரி உட்காரு. சும்மா ஒரு ஃபன்னுக்காக சொல்ல முடியாதுலாம். இல்லை சும்மா உட்காரு. ஏன்டி இப்படி பண்ணுற? சண்டை போடாதடி, பார்க்குறவங்க என்ன நினச்சிக்கோங்க. லவ்வர்ஸ்குள்ள ஏதோ சண்டை நினைக்க மாட்டாங்க.
ஓகே இன்னைக்கு வந்து இனியனுக்கு வந்து ஸ்கூல் லீவ் பார்த்துக்கிறேங்க. அதனால தான் இனியனை வந்து அன்யூனிஃபார்மில் இருக்கான். இவன் வந்து இன்னைக்கு மட்டும் லீவ் இல்லை, 10 days லீவ். ஹாஃப் இயர்லி எக்ஸாம் லீவ் விட்டுட்டாங்க. சஞ்சனாவுக்கு வந்து திங்கக்கிழமை எக்ஸாம் முடியுது. ஓகே ஆமாம், திங்கக்கிழமை முடிஞ்ச உடனே அடுத்து வந்து என்னது 10 days ஹாலிடேஸ் 10 days ஹாலிடேஸ். அதில் வந்து ஒரு நாள் 2 days கொடைக்கானல். அப்புறம் எங்கேம்மா பிளான் போட்டிருக்கீங்க? கொடைக்கானல், அப்புறம் ஊட்டி கூட்டிகிட்டு போக மாட்டீங்க. கொடைக்கானல், கன்னியாகுமரி, புயல் சொல்லியிருக்காங்களா? தஞ்சாவூர். தஞ்சாவூர் சரி, இது கோயில் பெரிய கோயிலுக்கா? கொடுங்க, என்ன வேணா பிளான் பண்ணுங்க. வேளாங்கண்ணி நம்ம எப்பவும் போகிறது தானே. வேளாங்கண்ணிக்கு வந்து ஒரு சின்ன ஒரு அப்புக்கு வந்து மட்டை போட்டுட்டு வரலாம் அப்படின்னு ஒரு இது இருக்குது. அதனால அங்கே போகிறோம். வேளாங்கண்ணி நிறையா போக வேண்டியதுக்கு நிறைய பிளானிங் இருக்குது. ஸோ ஓகே, அந்த வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து வரும். நிறையா சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க. முக்கியமாக அக்ஷிதா சிஸ்டர், அவங்க நேம் அதுன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து லாங் வீடியோ போடுங்க அண்ணா அண்ணின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. லாங் வீடியோ போடுறதுக்கு டைம் இல்லை. இப்போவுமே யதார்த்தமாக தான் இந்த வீடியோவும் எடுத்தோம். எந்த வீடியோவுமே எல்லா வீடியோவும் இதே தான் சொல்லுவேன். பிளான் பண்ணி இல்லைங்க, நாங்கள் வந்து எதுக்காக இப்போ வந்தோம் அப்படின்னா, வீட்டுக்கு வந்து இந்த ஒயரிங் திங்ஸ் எல்லாம் வாங்கணும். ஸோ நம்ம ஊருக்கு போகிறோம்ல, அதனால் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வாங்கிட்டு நல்ல குவாலிட்டியில் வாங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒயரெல்லாம் வாங்குறதுக்காக வந்தோம். அப்படியே ஸ்கூலில் போய் பாப்பாவையும் கூட்டிகிட்டு அப்படியே வாங்கிட்டு காரில் ஏற்றிட்டு அப்படியே போயிடலாமேன்னு வந்தோங்க. வந்த இடத்துல தான் பார்த்தோம். சரி ஓகே, கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட உள்ளே வந்துட்டோம். அவ்வளோதான், இதுதான் நடந்தது. இவ்வளோதான். ஆனால் இவர் வந்து ஸ்கூலுக்குள்ளே வரல, கேம்பஸ்குள்ளே வரல. நான் கார்லேயே இருந்துட்டேன். நாங்கள் போயிட்டு ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் வெளியே வந்தோம். ஏன்னா இனியன் வந்து தூங்கிட்டான். தூங்கவும் அவனை தூக்கிட்டு உள்ளே போக முடியலன்னு இவர் வந்து இனியனை வச்சு வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் உள்ளே வந்துட்டு பாப்பாவையும் கூப்பிட்டுட்டு வந்துட்டோம். மதியம் வந்து சாப்பாடு வந்து வீட்டுக்கு போகலை, நேரம் வந்தனால இங்கே டைம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, நான் காரை விட்டு நான் போக மாட்டேன் எங்கேயா இருந்தாலும். என்னடா வாங்க போகலாமா? அவனுக்கு வந்து அந்த ஃபன் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், ஆள் டயர்ட் ஆகிட்டான். இனி நம்ம கிளம்ப வேண்டியதான். போகலாமா? போகலாம் வாங்க. ஓகேங்க, கிளம்புறோம். அப்படியே சும்மா சின்னதாக ஒரு விளாக், அப்படியே நம்மளும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தோமா, சரி ஏதாவது ஒரு 4 வார்த்தைகள் நல்லா பேசிட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு. ஓகே பாய் ஃபேமிலி. பாய். நம்ம ஊருக்கு போயிட்டோம் அப்படின்னா இங்கே கண்டிப்பாக லாங் வீடியோ வந்து டெய்லி போட்டுருலாம். ஏன்னா அங்கே வந்து நிறைய ஃபன் மூமெண்ட் நடக்கும். அப்புறம் வந்து இந்த பிள்ளை சமைக்கிறதுக்கு இந்த அடுப்புலாம் வாங்குறேன்னு சொன்னிச்சாமோ, இந்த பிரியாணி பெரிய அடுப்பில் பிரியாணிலாம் வைப்போம்ல, அந்த மாதிரி அடுப்புலாம் வாங்குறோம் அப்படின்னு சொன்னிச்சு. என்னடா அந்த பிளான் இருக்கா? நம்ம எப்பவும் அந்த மெட்டல் கடை இல்லை, அதனால் அதை வாங்க முடியல. ஸோ எப்படியும் போகும்போது அதை டீட்டெயில் கேட்டுட்டு அதை வாங்கிட்டு தான் போகிற மாதிரி இருக்குன்னா ஊரில் போய் கூட வாங்கிக்கோமா? இல்லை அந்த இடம் அந்த நம்ம ஏரியாவில் ஒரு கடை இருக்குது. அங்கே போய் ஏற்கனவே இருந்த இடத்துல ஒரு கடை இருக்குது, அங்கே வாங்கிக்கலாம். என் மனசில் அப்படியே சொல்லிட்டீங்க. எனக்கு தெரியாதாடி. ஓகே, 10 நாள் லீவில் இனியனை தான் பாவம். இப்போவே இன்றைக்கே இனியனை வந்து அடிச்சிட்டேன். சரி ஆமாங்க, அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் அதிகமாக எடுப்பாங்க. கண்டிப்பாக குக்கிங் வீடியோஸ் வந்து நிறைய வரும். குக்கிங் வீடியோஸ்னு வராது. ஸோ அன்னன்னைக்கு பிளாகில் வந்து கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணுவோம். எங்கள் கிராமத்தில் இருக்கிற லைஃப் ஸ்டைல், அப்புறம் எங்கள் கிராமத்தை பற்றி கொஞ்சம் வீடியோஸ் அப்படியே காட்டுறோம். அப்புறம் ஓகே பார்க்கலாம். அப்படியே இந்த வெளியில் போனோம், ஒரு வேளை வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு கொடைக்கானல் கூட்டிகிட்டு போகலாம். கொடைக்கானல் தஞ்சாவூரா? 2 இடமே ஓகே. ரெண்டுமேவா? கொடைக்கானல் போனால் ஒரு நாள் ஸ்டே பண்ணணும். தஞ்சாவூர் போனால் ஸ்டே பண்ணாமல் உன்னை நான் கூட்டிகிட்டு போகிறேன். காலையில் கொண்டு போய் இங்கே இறக்கி விட்டு உன்னை சுற்றி காட்டிட்டு சாயங்காலம் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். சரிந்தா, அங்கே இருப்பாரு, அதுதான் மலை அப்படின்னு சொல்லி காட்டுற மாதிரி. மேலே கூட்டிகிட்டு போயிட்டு அது என்ன கொடைக்கானல் என்ட்ரன்ஸ்லேருந்து பேக் சுற்றி வந்தோம்னா எல்லா இடமே முடிஞ்சிடும். ஸோ அது வரைக்கும் பார்த்தா போதும். என்ன ஓகே தானே? நைட்டு கிளம்பி கீழே வந்துடலாம். அப்படின்னா நைட்னா வர்றது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். இல்லை, ஈவினிங்கில் கீழே வந்துடுவோன்றேன், புரியுதா? சரி ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சிடலாம். அடுத்த வீடியோவை நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.